ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃப் டைம் ஆஃபீஸ். நம்ம லைஃபுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை எப்படி நாமளே ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம்னு நம்ம இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலோட மோட்டோ உங்களோட வேல்யூபிள் டைமை சேவ் பண்ணுறது தான். நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் கியூவில் நிற்காம உங்களோட ஃபோனில் இருந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ண சொல்லி தரதா இந்த சேனல். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது டிஎன்இ சேவை வெப்சைட்டுக்குள்ள எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணனாலும் ரொம்ப பேசிக்காக தேவைப்படுற ஒரு விஷயம் தான் கேன் நம்பர். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. கூகுளில் டிஎன்இ சேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வர www.tnesevai.tn.gov.in இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்இ சேவையோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நாம இந்த இடத்துல பயனாளர் உள்நுழைவை கிளிக் பண்ணிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள லாகின் பண்றதுக்கு ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாம எப்படி யூசர் ஐடி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இங்க கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து உங்களுடைய ஃபுல் நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு எண், ப்ளஸ் நீங்கள் என்ன லாகின் ஐடி கிரியேட் பண்ண விரும்புறீங்களோ அது, ப்ளஸ் உங்களுடைய நீங்கள் பாஸ்வேர்ட், இது ரெண்டும் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப்ஸாவை கொடுத்து டைப் பண்ணிங்கன்னா சைன் அப் ஆகிடும். உங்களுடைய ஐடி கிரியேட் ஆகிடும். இப்போ நான் என்னோடய டீல்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டீல்ஸ் எல்லாம் நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு இங்கே சைன் அப் இருக்குது. இந்த இதை கிளிக் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி நான் இதில் டைப் பண்ண போகிறேன். ஓடிபி கொடுத்துட்டு இங்கே வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எகைன் நம்மளுடைய லாகின் பேஜில் வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நாம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட அக்கௌண்ட்டுக்குலாம் நான் லாகின் ஆகிட்டேன். இப்போ ஃபர்தராக நம்ம பார்க்கலாம் கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்துட்டீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்கோம். இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டுக்குள்ள நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இங்கே ப்ரொசீட்னு சொல்லிருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன் சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம இதை கிளிக் பண்ணி தான் நம்மளுடைய கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நம்ம ஃபர்தராக நம்ம இந்த பேஜுக்குள்ளே போகலாம். இப்போ தான் அந்த கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஆதார் நம்பர், உங்கள் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, பாலினம், மதம், ஜாதி, கல்வி தகுதி, வேலைவாய்ப்பு, இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும், ப்ளஸ் கரண்ட் அட்ரஸ், அப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ். இவ்வளோ தான். இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கனாலே உங்களுடைய கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும். நான் இப்போ ஒன் பை ஒன் என்னோட இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேட்டோடைய பேசிக் டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் ஃபில் பண்ணணும். இப்போ நான் என்னுடைய கரண்ட் அட்ரஸை நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அட்ரஸை நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற நீங்கள் செக் பாக்ஸை டிக் பண்ணினாலே சேமாக ரிப்பீட் ஆகிடும். அதாவது திரும்ப டைப் பண்ணுற அவசியம் இருக்காது. இல்லை உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் இல்லை டிஃப்ரெண்ட் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணாமல் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸை நீங்கள் திரும்ப ஒரு டைம் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம், அதனால் நான் இங்கே டிக் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மட்டும் தான் கேட்குது. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நம்ம ஜென்ரேட் ஓடிபியை கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். என் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருச்சு. நான் அதை இதில் டைப் பண்ண போகிறேன். இப்போ யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர்ட் ஆகிடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஃபீல்டு ஷுட் நாட் பி எடிட்டபிள். அதாவது இப்போ நீங்கள் கொடுத்துருக்க உங்களுடைய ஆதார் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் இது வந்து நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. இது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கா அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இல்லைனா கேன்சல் கொடுத்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேன் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் ஆகிடுச்சு. இதான் என்னுடைய கேன் நம்பர் 133 அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதெல்லாம் ப்ரொசீட் கொடுத்து நான் வந்து இ சேவை மையத்துக்குள்ளே எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் நான் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் என்னுடைய கேன் டீட்டெயிலில் கொடுத்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதில் டிஸ்பிளே ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், கேன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் செப்பரேட்டாக ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது வெரி மஸ்ட். அதாவது ஒவ்வொரு ஆதார் கார்டு ஹோல்டரும் அவங்களுக்கு செப்பரேட் கேன் நம்பர் வச்சுருக்கணும். அதாவது உங்கள் ஃபேமிலியில் அப்பாவுக்கு மட்டும் நான் வச்சுட்டு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நான் அதே கேன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம்னா அப்படி முடியாது. சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதே வந்து ஃபாதர் பேரில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க, வாரிசு ஒன்று அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு தனி கேன் நம்பர் வேணும். அது மாதிரி எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் கேன் நம்பர் வெரி மஸ்ட். ஒரு மொபைல் நம்பர் வச்சு 5 கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்களே உங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் அந்த நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.